ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் காமன் ஷோவில் நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து 10 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா தான் உள்ளே வராங்க. சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. உடனே ராஜு தான் கேட்பாரு, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜெயிச்சிட்டா நீங்கள் வக்கீலாக போகும்போது உங்களுக்கு நிறைய கேஸ் வரும், அந்த ரீசனுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஐயோ அப்படி இல்லைங்க, இது மூலயமா ஒரு பொண்ணு நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் வந்து எப்படி கேஸ் எடுத்து நடத்துவேன், என்னை நம்பி கொடுத்தா அந்த கேஸ் ஜெயிக்கும் இல்லைங்களா, அதனால் இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போய் கேஸ் கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனை சரி பண்ணுவாங்கன்றது மக்கள் மூலயமா எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரும், அதனால் நான் இந்த பிக் பாஸ் ஷோக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஆரி கேட்பார் இல்லைங்களா, நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ட்டு சொன்னீங்க இல்லையா, இப்போது இதில் ஜட்ஜஸாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் யாருன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காத ராஜு வந்து தேவையில்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து ஏதோ கொஷின் கேட்குறீங்கன்னா என்ன ஏன் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ராஜு கேட்பார். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நீங்கள் ஹோலில் இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அகமதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கொரியன் செட் மாதிரி ஒரு பையன் வந்து வந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் வந்து இங்கிலீஷ் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து அவர் இங்கிலீஷ் தான் அதிகமாக பேசுவார். அந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது, இது வந்து தமிழ் ஷோ, அதனால் நீங்கள் தமிழில் தான் வந்து அதிகமாக பேசணும், உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அப்பப்போ வரும் அப்பப்போ போவோம், ஆனால் மோஸ்ட்லி நான் இங்கிலீஷ் தான் அதிகமாக வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேசுகிறது தப்பு கிடையாது, இருந்தாலும் இது ஒரு தமிழ் ஷோன்னும் போது தமிழில் பேசுறது தான் வந்து சிறந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து ராஜு வந்து சொல்லியிருப்பார். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க, ஒரு 4-5 பொருளை விற்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 மிட்டாயெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அவருக்கு வந்து அந்த மிட்டாய் பேரெல்லாம் தெரியவே இல்லை, ஸ்வீட் கேண்டீன் மட்டும்தான் சொல்லிட்டு விற்குவார். அதனால் இது வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிகிட்டு இருந்தாக்கா பஸ் எல்லாம் போயிடும், கஸ்டமர் போயிடுவாங்க, அப்போ எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது இந்த டாஸ்கில் நீங்கள் வந்து ஃபெயில்டு, அதனால் நீங்கள் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுடுவாங்க. அடுத்தது வந்து சிவ சரவணன்னு சொல்லிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆகுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய திறமையை நான் வந்து இவங்க மத்தியில் நான் கொண்டு காமிப்பேன், நான் கண்டிப்பாக பிக் பாஸ் போவேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் உள்ளார வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்லும்போது இவர் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அம்மா வந்து என்னை கஷ்டப்படுத்தி ரொம்ப வளர்த்தாங்க, எனக்கு இந்த ஷோ வந்து ரொம்ப முக்கியம், நான் வந்து ஜிம் மாஸ்டராக இருக்கிறேன், நான் எனக்கு இந்த ஷோவில் வர அமௌண்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது நீங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நீங்கள் இது சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓவியா கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் பரிதாபத்து மூலயமா வந்து நான் எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எனக்கு நீங்கள் சீட்டு கொடுங்கன்னு அந்த இதுவில் கேட்க வரீங்களா, இல்லை உங்களுடைய திறமைக்கு நீங்கள் எங்கே வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆரி கேட்பார். இல்லை என்னுடைய திறமை தான், அப்போ உங்கள் திறமை என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டார், எதுவுமே பேசவே இல்லை. உடனே வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரையும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது வந்து டார்வின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் யோகி பாபு மாதிரி வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுப்பார், உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது நான் வந்து டார்வின், என்னை வந்து இந்த ஷோவில் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம், இந்த ஷோவில் நான் எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணி இந்த ஷோக்கு நான் வந்துக்கிறதுல வந்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் கொடுத்தாரு. சரி என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கான ஒரு ஸ்டோரி எதனா இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து என்னை கலாச்சாரத்துக்கு பார்த்தாங்க, எங்கள் தாத்தாவை தான் வந்து எனக்கு இந்த குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சி எனக்கு டார்வின் பேர் வச்சு இன்றைக்கு வரையும் நான் கெத்தாக தான் இருக்கிறேன் நான், அதனால் எனக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள், ஒரு பாக்ஸில் வந்து திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் ஒரு பொருளுக்கு ஏற்ற கதையை சொல்லணும், அந்த கதை வந்து எல்லாத்துக்கூடயும் ரிலேட்டடாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் கயிறு கத்தின்றது நிறைய எடுப்பார், அதுக்கு ரிலேட்டடாக வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் கதையை வந்து ஆரம்பிப்பார்.
உங்ககிட்ட வந்து அந்த ஸ்டார்டிங் சென்சஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா வந்து ஹியூமராக பேசுகிறீங்க, உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குன்றது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2,00,000 ஒரு சம்திங் நம்பர் சொல்லுவார். இவ்வளோ முடி இருக்குதுன்றது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆரி கேட்பார். நீங்கள் வேணால் எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ராஜு வந்து இவனை முடியல எண்ணி பார்க்குறதுக்குள்ளே ஷோவே முடிஞ்சிடும், சரி நீ சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி அவரை வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது டோனி ஜேன்னு சொல்லிட்டு ஒரு ரேப்பிஸ்ட் தான் வருவார். அவர் வந்து கண்டினியூஸாக நல்லா சாங்ஸ்லாம் வந்து நல்லாவே பாடின்னு இருப்பார். இப்போ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, இப்போ பிக் பாஸ் ஷோவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சாங் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா வித்தின் செகண்டில் வந்து நல்லாவே ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டக்குன்னு பாட்டு பாடினார். நீங்கள் வந்து எங்களுக்கு தேவை தான், பின்னாடி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் சாங் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிக் பாஸ் ஷோக்கு பதிலாக எங்களுக்கு இதுக்கு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆரி வந்து சொல்லுவார். சரி இருந்தாலும் நாங்கள் உங்களை ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஷாம்ஷின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை. அவங்க வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து போல்டாக இருப்பேன், இத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகிட்டு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ரீசன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வந்து 10வது ஃபெயில் தான், நான் வர்றதுக்கும் எனக்கு முன்னாடி வந்து நிறைய டிகிரி படித்தவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போனாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் வந்ததே இது பெரிய விஷயம் தானே, இது எனக்கு சாதனையான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லையே, நீங்கள் அது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பு கொடுங்க அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அடுத்தது ராஜு தான் போயிட்டு இவரும் வந்து சிலம்பு தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பண்ணுவார். அவரும் வந்து சொதப்பிடுவார். இருந்தாலும் கொஞ்சம் பை சான்ஸ் டச் விட்டுடுச்சு, அதனால தான் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுவார் ராஜு. அடுத்தது அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது வந்து சம்யுக்தான்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வருவாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்துலேயும் நான் மாஸ், இனி என்ன பண்ணாலும் நான் எல்லாத்துலேயுமே மாஸாக என்னோடய என்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்கள் மாஸ் ஆனால் பண்ண விஷயங்களை ஒரு 4 விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ட்ரெயினில் வந்து சீட்டை வந்து புக் பண்ணிவிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து வேறு ஒருத்தவங்க உக்காண்டிருப்பாங்க, ஆனால் அவங்க சட்டையை நான் பிடிச்சி கீழே தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உக்காந்தேன் அப்படின்னுவாங்க. அது மாஸ் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நாங்கள் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம், அது வந்து அவர் வந்து சொதப்பிட்டார், வேறு ப்ளவுஸ் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நாங்கள் அவங்கள அடிச்சிட்டேன், அப்போது இன்னொருத்தவங்களை அடிக்கிறது தான் உங்களுடைய மாசா, அதுதான் மாசுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க சார், அப்போ மாசுன்னா அடிக்கிறது கிடையாது, உங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்கு பேர் தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்ன விளையாட்டு கொடுத்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன், நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் நான் அதில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னும் போது அவங்க 2 பேருமே என்ன சொல்லுவாங்க, ராஜுவும் ஹாரியும் வந்து என்ன சொல்லுவாங்க, சரி வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை ஹோலில் போடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம் இதில் ஹோலில் இருக்கிறவங்க உண்மையிலே வந்து செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை கண்டிப்பாக உள்ளார எடுத்தாக்கா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், இவங்க செம மாஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் பேர் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.